ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டாந்துக்கிறேன். கீமா பிரெட் பை. இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க நாங்கள் கீமா பிரெட் பை செஞ்சுக்கொள்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் நான் இன்றைக்கி 225 ml வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இதுக்கு. இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் இதை வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 520 grams ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதை நான் இந்த மாதிரி ஒரு பாலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட ஈஸ்ட் எடுத்துக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் யோகர்ட்டும் ஆட் பண்ணிடும். அதே மாதிரி 1/2 கப் பட்டர், மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மிக்சர் அப்படியே எங்களோட ஃப்ளாக் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா ஸ்பெச்சுலாவால் நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஓரளவு மிக்ஸ் பண்ணி பட்ட பிறகு நாங்கள் ஸ்பெச்சுலாவை அப்படியே ஓரமாக்கிட்டு நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நாங்கள் இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட டோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நாங்கள் இப்போ இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா நீட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பாலுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இந்த டோ அப்படியே இந்த பாலில் வச்சு க்ளோத்தோண்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி டபுள் சைஸ் ஆக மட்டும் நாங்கள் எப்படியுமே ஒரு 1 hour மாதிரி இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே நாங்கள் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் எங்களோட பிரெட் பையில் கீமாவை நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். கீமா ஃபில்லிங்கு அதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு பேனுக்கு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 200 grams ஆனியன் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இது டிரான்ஸ்பேரண்ட்டாக காட்டியும் நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் ஆகணுன்னு நான் சிக்கன் இன்னைக்கு 350 grams எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 or 2 minutes நல்லா இந்த சிக்கனை குக் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா குக் ஆகின போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்வோம்.
ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இது மூணுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா நாங்கள் எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 minutes குக்காக விட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இன்றைக்கி நான் பெல் பெப்பர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் பெல் பெப்பர், உங்களுக்கு வேண்டிய கலர் ஆட் பண்ணிடும். அதை ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மயோனீஸ் 1 tablespoon, அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் 1 tablespoon எடுத்துக்கிறேன். அது ரெண்டையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த ஆனியனில் இருக்கிற வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகின பிறகு இந்த சிக்கன் குக் ஆகினா எங்களுக்கு இந்த கீமா ரெடி. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. திரும்பவும் நாங்கள் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதோட சைடில் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் எங்களோட டோக்கு வரோம். டோ நல்லா டபுள் சைஸ் ஆகிக்குது. இப்போ நாங்கள் டோ எடுத்துக்கொள்வோம். டோ எடுத்து இந்த மாதிரி டேபிள் டாப்பில் போட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இந்த டோ நாங்கள் 2 டிவைட் பண்ணிக்கொள்வோம். டிவைட் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் ஒரு பீஸை எடுத்து திரும்பவும் நாங்கள் இதை நல்லா பால் பண்ணிக்கொள்வோம். பால் பண்ணிவிட்டு திரும்ப அதே பாலில் நாங்கள் இதை வச்சுக்கொள்வோம். வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இதுவும் டபுள் சைஸாகவே வரும். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வச்ச மற்ற பீஸை எடுத்துக்கொள்வோம். அதை நாங்கள் நல்லா தட்டிக்கொள்ளும். நல்லா பொட்டி ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தட்டிக்கொள்வோம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கொள்ளணும். அதே நேரம் பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி அதையும் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை தட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். எடுத்து நாங்கள் அப்படியே பேக்கிங் ட்ரேயில் அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கொள்வோம். சூப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். லைட்டாக அங்கங்கே ஒட்டைக்கும், அதெல்லாம் கணக்கு எடுக்காமல் அப்படியே ட்ரேக்கு வெளியே வர மாதிரிக்கு நாங்கள் இதை அப்படியே கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கொள்ளணும். டோ சூப்பராக சாஃப்டாக இருந்தால் இப்படி நடுவில் சின்ன சின்ன ஓட்டை வரும். அதெல்லாம் நாங்கள் அப்படியே மறைச்சிக்கொள்ளணும். மறைச்சிட்டு அப்படியே நாங்கள் ட்ரேக்கு வெளியால் இந்த டோ அப்படியே போட்டுக்கொள்ளணும். போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி கொண்டு எங்களோட கீமாவை அதில் சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இதுக்கு செய்கிற கீமா எப்பயுமே நல்ல வறண்ட வைக்கப்பட இந்த மாதிரி நல்ல மொய்ஸ்டாக வைக்கணும். அப்போ தான் இது சூப்பராக வைக்கும். ஸோ இப்போ இதை நான் கீமாவை நல்லா எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வோம். ஓகே, இப்போ கீமாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலால் மொசரெல்லா சீஸை ஃபுல்லாக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். இது நல்ல சீஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எவ்வளோ சீஸை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேலால் ஃபுல்லாக இது கீமா மறைகிற மாதிரிக்கே ஃபுல்லாக நான் மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ பேக்கிங் ட்ரேக்கு வெளியே இந்த டோவை நாங்கள் அப்படியே ஃபுல்லாக லைட்டாக கவர் ஆகிற மாதிரிக்கு இங்கிட்ட சைடுக்கு இழுத்து அப்படியே வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே இங்கிட்டுக்கு மடிச்சு விட்டுடணும். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச மற்ற பீஸுக்கு தானே அதையும் நாங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கே நல்லா தட்டிக்கொள்ளணும்.
அதுக்கு பிறகு அந்த பீஸ் அப்படியே கவனம் எடுத்து இந்த ட்ரேக்கு மேலால் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கொள்ளணும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா பக்கத்தையும் நல்லா தட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுடணும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி கட் போட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு எந்த அளவு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் கட் போட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த மாதிரி கட் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கட் போட்ட இடத்துக்கு ஃபுல்லாக மொசரெல்லா சீஸ் அப்படியே வரி வரியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வரணும். உங்களுக்கு வேணும்டா இதுக்கு மொசரெல்லாவோட செடரையும் சேர்த்து கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் க்ரீமியாக இருக்கும். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா நாங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இந்த நான் கட் போட்டேனே அந்த கட் போட்டு இடத்துக்கு இப்போ ஃபுல்லாக இந்த சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் கெரப்பால் நல்லா பஞ்ச் பண்ணி கொள்வோம் எல்லா இடத்துக்கும். இந்த மாதிரி நாங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லா எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நாங்கள் எக் வாஷ் பண்ண போகல இந்த சீஸ்க்கு படாமல் பேலன்ஸ் சீக்கிர இடத்துக்கு நாங்கள் க்ளீனாக எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு பிளாக் செசமி கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் செசமியும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீமா பிரெட் பை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பேக்கிங் டைம். 180 செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீமா பிரெட் பை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிஸ்ஸா என்ன பிஸ்ஸா, அதை விட சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி கொள்கிறேன். நான் கட் போட்டேனே அந்த இடத்தாலே நான் கட் பண்ணி கொள்கிறேன். பாருங்கள், இந்த கீமா பிரெட் பை சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக டேஸ்டியாக வந்திருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீமா பிரெட் பை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.